ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய மகிமை உதிக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனமாய் இந்த ஊழியத்திற்கு எதிராக எழும்புகிற தடைகளை உடைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லோருக்கும் பிளஸ்ஸிங்காக மாற்றுங்க தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு எதுவுமே தெரியாதது இல்லை. ஆண்டவரே, இந்த நாள் இந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி உங்களுக்கு அறியாதது இல்லை தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே நாங்கள் தகப்பனே அருமையாய் இருக்கிற படியினால் எங்களை சூழ வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தூர இடங்களிலே ஆங்காங்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்திலும் சித்தத்தின் கீழாக கொண்டு வந்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். கந்தரிஷம் தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகி. ஜீசஸ், ஆண்டவருடைய ரத்தம் இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்கட்டும். அல்லேலூயா, ஆஹா, 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 ஆமென். வானபூமி ஒழிந்து போனாலு உம் வார்த்தைகள் என்று மாறாது. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்று பிழைப்பான். வானபூமி ஒழிந்து போனாலு உம் வார்த்தைகள் என்று மாறாது. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்று பிழைப்பான். ஆகா, அல்லேலூயா, ஆகா, அல்லேலூயா, ஆகா, அல்லேலூயா, ஆகா, அல்லேலூயா, ஆகா, அல்லேலூயா, ஆகா, அல்லேலூயா, ஆகா, ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா, ஹல்லேலூயா, ஆஹா,
என் அக்கிரமம் பாவங்களை மன்னியோ. என்னை பாவமற கழுவி சுத்திகரியோ. என்னை பரிசுத்தமாக்கு என் இயேசுவே. உம்மை என்றென்றும் தரிசித்து மகிழ்வே. என் அக்கிரமம் பாவங்களை மன்னியோ. என்னை பாவமற கழுவி சுத்திகரியோ. என்னை பரிசுத்தமாக்கு என் இயேசுவே. உம்மை என்றென்றும் தரிசித்து மகிழ்வே. ஆஹா ஹல்லேலூயா. 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 ஆஹா ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என் அக்கிரம மீறுதல்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. என்னை பாவமற கழுவி சுத்தம் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்திகரியும். சிவேனென்று இருக்கிற பாவ கரைகளை கழுவுவீராக. ஓ ரபாபா நதியங்ககந்தரபா ரிமாக்கரா திமிரக்கல தியங்கரந்தரபா ரிமாக்கர தியங்கரந்தரபா ரிமனா தியங்கரபா ஷலரிகனா. நீங்கள் இந்த பக்கம் டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பாடுறது என்னன்னு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். இந்த பக்கம் டர்ன் பண்ணி இப்படி நின்றுக்குங்க. ஹல்லேலூயா. கரண்ட் இல்லாதனால ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். உரா பாபா நதியங்ககந்தர தியங்கரபா ரிபனா தியாக்கர துரி கபல பிரகதர தியா துரி ககந்தரா உரபனா தியங்கர தியா துரி கபல பிரகதர தியங்கர. எல்லாம் வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். நீங்கள் ஃபேன் இருந்தால் கூட ஆஃப் பண்ணிடுவீங்க. இப்போ ஃபேன் இல்லை, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ரிபனா தியங்ககந்தர தியா துரி ககந்தர தியா துரி கபல ரிமனா தியா துரி கபர பௌஷியங்கர தியா துரி ககந்தர ஓர நாம் துனி கரந்தர தியா துரி கபல பனா. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஜீவனுள்ளோருடைய தேசத்தில், உயிருள்ளோருடைய தேசத்தில் உங்களை என்னை வைத்திருக்கிறாரே கர்த்தர், அதுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, இந்த கரண்ட் ஃபெசிலிட்டி அப்பா நீர் எங்களுக்கு கொடுங்க. இது ஒருவேளை எங்களுக்கு மட்டும் கட்டாயிருக்கா, எல்லாருக்குமே கட்டாயிருக்கான்னு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓரா பாபா ரதியான் துரி கபல பிரகத ரதியாங்கரபா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், கரத்தில் கொடுக்கிறோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே இந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியான என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான
ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவள் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கு நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கு நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. உலகத்திற்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் காற்றடித்தேன். ஆமென். வெளிச்சம் கொடுக்க வைத்திருக்கிறீர். ஊரா பாபா நதியான் ககந்தரபா ஒப்பாக மாறிடுவேன். நான் எப்போதும் சுவை தருவேன். ஒப்பாக மாறிடுவேன். நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். தேவனால பிறந்தவன் நான் எந்த பாவமும் செய்வதில்லை. தேவனால பிறந்தவள் நான் எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என நிறுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், தீயோன் என தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா. ஓ ரபா நதியங்கஹந்தரபா. என்னானாலும் தேவனுடைய திட்டத்தை யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை முடிஞ்ச அப்புறமா லாக் பண்ணுங்க. இப்போ விடுங்க, ஆராதனை முடிஞ்ச அப்புறமா நம்ம லாக் பண்ணலாம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்?
இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? Hallelujah, Ribanadi Ankaraba, Oshalari Gadaradi Ankaraba. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இணை இந்த பூமியில யாருமே கிடையவே கிடையாது. அவர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே மரித்து உயிரோடு எழுந்தவர். அவர் ஒருவரே ஜீவிக்கின்ற தேவன். அவர் மறுபடியுமாக இந்த பூமியிலே வர இருக்கிறவர். ஹல்லேலூயா. வானத்திலே மேகங்களின் நடுவிலே வர இருக்கிறவர். தம்முடைய சாயலாய் படைத்த நம்மை இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களுக்கு விலக்கி காக்க, விலக்கி மீட்க, மத்தியவ
யோர்தானிலே வருகின்றவர். ஹalleluya. ரிமனதி அங்ககந்தரதி அங்கரபா ஓரபனதி அங்கரதி ஆதுரிக பல பிரகதரதி அங்கரபா. எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புதிய வருஷத்தை காண வைத்தாரே, இந்த புதிய வருடத்துல உங்களுக்கு எனக்கும் ஜீவனை சுகபலனை கொடுத்தாரே. ஹalleluya. ரிமனதி அங்ககந்தரபா ரிமனதி ஆதுரிக கந்தரதி அங்கரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரபபர சந்துரதி ரிபி நகதரதி அங்கரந்தரபா. ஹalleluya. மக்கு நன்றி 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 நன்றி. ஓதினா கரந்தர பிரகதர பௌஷமல பிரகதரதி அங்கரந்தரபா. தகப்பனே மக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நம்ம சொல்லாமா, மேகமே மகிமையின் மேகமே எங்கள் நடுவிலே இறங்கி வாரும். இந்த நாளிலே எங்களை கர்த்தாவே ஆண்டவரே நீர் வழி நடத்தும். ஹalleluya 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 ஹalleluya. ஓரபபனதி அங்கரந்தரபா ரிபதனாமி ஆதுனிக கந்தரதி அங்கரபா உஷி அங்கரபா. ஹalleluya. மக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. இந்த ஃபோனை வேறு இடத்துல வச்சுட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். இவ்வளவு நான் சொன்ன பிறகு தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. எப்படி கட் பண்ணுறது? நமக்கு எந்த எடிட்டர் இருக்காங்க? இதை எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். இப்படி வச்சு ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஹalleluya. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே. என் தேச எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. ஆண்டோடு சொல்லுவோமா, மகிமையின் மேகமா என் மீது இறங்கி வாரும். ஒருவேளை இந்த ஆலயத்தை விட்டு நம்ம வேற இடத்துக்கு போகலாம், ஆனால் மகிமையின் தேவன் நம்ம கூடயே வருவார். இந்த வருடமெல்லாம் நம்ம கூடயே வருவார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க போனாலும் கர்த்தரின் நாமம் எனக்கு பலத்த துருகம், எங்களுக்கு பலத்த துருகம். The Springs of Living Water Ministries பலத்த துருகம், நடத்துகிற
ஆண்டவரை எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு அவர் பலத்த துருகம். இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் பலத்த துருகம். ஹalleluya ரிபனதியங்கரபா. நாள்தோறும் நான் நீதிமானாய் மாற்றப்படணும்ப்பா. உங்க இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை கொடுப்பீராக. ஒவ்வொருத்தர் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. வாலி பிள்ளைகள் சொல்லுங்க, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஒரு காலம் வரும்போது இந்த நாள் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்ற காலம் வரும் முன்னாடி வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கு. கர்த்தரை நினைப்போம், கர்த்தரை நினைப்போம். உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கின இயேசுவை நீ நினைச்சு பாரு. ஒன்னுத்துக்குமே உதவாத நிலைமையில படிக்க வச்சிருக்கிறாரே, ஞானத்தை கொடுத்திருக்கிறாரே, புத்தியை கொடுக்கிறாரே. ஆண்டவர் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறாரே. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் கட்டி உன்னை படிக்க வைக்கிறது கிருபை தந்திருக்கிறாரே. ஆண்டவரை நோக்கி பாரு. சின்ன பிள்ளைங்க ஆண்டவரை நோக்கி பாரு. கர்த்தரை நோக்கி பார்த்தா தான் ஞானம் உண்டு. அவரிடத்துல ஞானம், புத்தி, அறிவு என்ற எல்லாமே அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் இயேசுவுக்குள்ள உண்டு. இன்னைக்கு இயேசுவுக்கு இடம் கொடுக்கலனா கட்டாயமா நல்லா படிக்க முடியும், எல்லாம் நானே படிச்சிருவேன்னு சொல்ல முடியாது. தீமை நிறைந்த உலகத்துல கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஹalleluya ஹalleluya. இந்த வருடமெல்லாம் என்ன நடத்தும் என்று சொல்லி அப்பாமை துதிக்கிறோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கும்போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். சங்கீதம் 23 அப்படியே வந்து பாடுகிற ஒரு பாடல் தான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கும்போது, இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? இந்த பாடல் புக்கு வேணும்னா கைகளை உயர்த்தி காமிங்க. உங்களுக்கு 250 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி தரேன். ஒரு புக்கு 250 ரூபா, இங்கே கிடையாது, நான் வெளியிலேருந்து வாங்கணும். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து ஆராதிக்க முடியும். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என்னேரமும் நடத்திடும் வேளையிலே என்னை அவர் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆகா என்றும் இன்பம், ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா, ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோட நடந்திடும் போதினிலே அங்கே அவர், அங்கே இருள் சூழ்ந்திடும் போதினிலே, நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆகா எங்கும் ஒளி, ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா, ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் சேர்ந்து பாடுவோம் எல்லாரும் எல்லாரும். குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் ஆக்கியதால் எல்லோருக்கும் நண்பனாய் மாறியதால்
புகழ்ந்திடுமே, ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் உள்ளமே ஆகா என் தேவனே, ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே, ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் தேவன் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா. எத்தனை பேரை நாம விசுவாசிக்கிறோம்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கும்போது என் வாழ்விலே குறைகள் ஒன்றுமே நம்புகிறவங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷம் எல்லாம் நீங்க காமிக்கிற பாதையில நடப்பேன்னு சொல்லுவீங்களா? நீங்க காண்பிக்கின்ற பாதையிலே நான் நடப்பேன் ஆண்டவரே. ஊரபாபா நதியங்ககந்தரபா. ஆண்டவர் மட்டும் சொன்னா செய்யணும்னு நினைக்கிறோம், நாம மட்டும் ஒப்பு கொடுக்கவே இல்லைன்னா எப்படி அந்த ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? உங்க பிள்ளை உங்க சொல் பேச்சு கேட்கலன்னா அந்த பிள்ளைக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. மனசார ஆசீர்வதிப்பீங்களா? அந்த பிள்ளைய சபிக்க மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க. சபிக்க கூடாதுன்னு தெரியும், ஆனா திட்டுனா கூட இந்த ஜெனரேஷன்ல என்னது காரணம்? நம்ம ஒரு அறிவுரை சொன்னா கூட என்னது சபிக்கிறீங்களா? அந்த பிள்ளைகளே கேட்டு வாங்குது. இப்போ அப்படிதான் இருக்குது உலகம். நல்லது சொன்னோம்னா என்ன ஆகுது? சபிக்கிறாங்க அப்படின்னு வருது. ஆண்டவர் சமூகத்தில் யோசிச்சு பாருங்க. உங்க மேய்ப்பரா இயேசு இருந்தா இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் கூட இருப்பார். கடைசி பரியந்த மூச்சு பிரிஞ்சா கூட இயேசு இருப்பார். பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க மட்டும் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ரிபானா தியங்ககந்தர தியங்கரபா உரநாம் துனிகர தியங்கரபா. இன்னைக்கு எவ்வளோ தேசம் எங்கும், உலக நாடுகள் எங்கும் பல யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பசிகள், பஞ்சங்கள். இப்போ பாருங்க, சீனாவில் பரவி வருகிற கொள்ளை நோய் அது அந்த இடத்த விட்டு வெளியே வந்துச்சுன்னா எல்லா நாடுகளில் லாக்டவுன் சொல்கிறாங்க. எப்பவுமே தேசத்தின் மேலே எப்பவுமே அதாவது தீமையான வார்த்தைகளை பேசுகிற அநேகர் காணப்படுகிறாங்க. அதன் நடுவில் நாம் என்ன செய்ய போகிறோம்? எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியாவை ஆசீர்வதியும். உலக நாடுகளின் பகுதிகளை ஆசீர்வதியும். இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும். சொல்லுவீங்களா? எல்லா மொழி பேசுகளை ஆசீர்வதியும். எல்லா பாரம்பரியங்களை சார்ந்தவர்களை ஆசீர்வதியும். குறிப்பாக தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளாய் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வருடமெல்லாம் எங்கள் குடும்பங்களை தழைக்க செய்வீராக. அவர்களுக்கு நீர் மேய்ப்பராக மாறுவீராக. நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு இதய கதவை திறப்பார்களாக ஆண்டவரே. ஊரபாபா நதியங்ககந்தர தியங்கரபா ரிபனாதியா துரிகபல பிரகதரதியான் துரிகபலபனா. ஹல்லேலூயா. நீங்க யாரையாவது ஆசீர்வதிச்சீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. யாரையாவது சபிச்சுட்டே இருந்தீங்கன்னா சபிக்கப்பட்டு போயிருவீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னு. அதனால நான் யாரை வேணா சபிச்சுட்டு இருப்பேன்ட்டு இல்லை. நம்ம யாராவது சபிச்சா அவர் பார்த்துக்குவார். ஆனால் நாம் யாரையும் சபிக்காமல் இருந்தா, நல்ல சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா, ஜீவனை விரும்பி இந்த பூமியிலே நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நாம் நினைச்சோம்னா பிறரை ஆசீர்வதிக்கிற ஒரு இருதயம் வேணும். அந்த ஆசீர்வதிக்கிற இருதயம் இல்லாமல் பிறர் உயர்வை கண்டு பொறாமப்பட்டு எரிச்சல் அடைந்து அவளுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம். நான் இழந்துட்டேனே, இந்த நன்மைகளை இழந்துட்டேனே, என்னுடைய மூர்க்கத்தினால, என் கோபத்தினால், என் அலட்சியத்தினால, ஆண்டவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாத தன்மையினால என்று சொல்லி ஒரு நாள் வருத்தப்படுகிற நாள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. தீபநதியங்கரந்தரபா. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே என்கிற பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் எழுந்து நிற்கிறது எதுக்குன்னா அவரை கனப்படுத்துவதற்கு அடையாளம், அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அடையாளம். முடியாதவங்க உட்காந்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் கூட என்னால் முடியாத நாள்லலாம் நான் உட்கார்ந்து தான் இருந்தேன்.
என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் இவ்வளவாய் பலன் தந்திருக்கிறார். அதனால் தப்பு கிடையாது. ஆனால் முட்டி போடுங்க. உங்களுக்கு நிற்க முடியலனா நிற்கவே முடியல, முட்டியும் போட முடியலன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, எதுக்காக நான் நிற்கிறேன்? என்னை படைத்தவருக்கு முன்பாக நிற்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். யாக்கோபு இரவெல்லாம் நின்னாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே. சாலமோன் பாருங்க, ஆண்டவரை நோக்கி கேட்டார், எனக்கு ஞானமே இல்லையே ஆண்டவரே, ஞானத்தை தாரும். எவ்வளோ பெரிய போஸ்ட்ல வச்சிட்டீங்க. நம்ம அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கணும், புத்தியை கொடுக்கணும். எல்லா பிரசிடென்ட்ஸுக்கு, எல்லா ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகளுக்கு, எல்லாருக்கும், எல்லா துறைகளை சார்ந்த லீடர்ஸ்க்கு நல்ல புத்தியை தரணும், நல்ல ஞானத்தை தரணும். ஹalleluya. அப்பதான் நம்ம தேசத்துல உலக நாடுகள்ல நல்லா இருக்க முடியும். ஹalleluya. ரி பாபா ரதி அங்கரந்தரபா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவான்னு சொல்லி இருக்கிறார். இந்த கனமான ஊழியத்துல, சபையின் ஊழியத்துல நீங்க எல்லாரும் உங்களால் முடிந்தது நீங்க பங்கு பெறும் போது, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது, குடும்பத்துல சாட்சியா இருந்து உங்களை கணவன் அவங்களை கொண்டு வரும்போது, பிள்ளைகளை கொண்டு வரும்போது, பெற்றோரை கொண்டு வரும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கினது இந்நாள் வரையும் தயவாய் நான் தயவாய், தயவாய் நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க, கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில், காலங்களில் விளங்க, கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, ஜீவனை தியாகமாய் ஜீவனை தியாகமாய் வைத்த பலன் மரித்தார், சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போமா, சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நீற்றுக்களான பல நன்றி இழந்தே
சித்தம் செய்திடுவோம். சித்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம். சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை. அளவிலா திரு ஆக்கமிதனை அவனியோர் களிப்பீரா. அவனியோர் களிப்பீர். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. சீயோனை பணிந்துமை கிறிஸ்து ராஜன சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமை கிறிஸ்து ராஜன சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே. சியோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே. சியோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாம் ஆண்டவரே உமக்காக வாழ உம்மோடு நிலைத்திருக்க உதவி செய். வாழ்வோ சாவோ எதுவும் உங்களுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த உலகத்தில் இவ்வளோ நாள் ஓடிட்டேன், எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன், எத்தனையோ பாவங்களுக்கு என்னை தேவன் விலக்கி காத்தார், எத்தனையோ படுகொலியிலிருந்து என்னை தூக்கி விட்டார். நான் அவ்வளவுதான் நினைக்கும் போது கரத்தால் பிடித்து தாங்கினார். இந்த தேவன் ஒருவேளை இந்த வருஷம் வருவானா, நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும். என் பிள்ளைகள் ஆயத்தமாகணும். ஒருவேளை உங்களுடைய கணவன் ஆயத்தமாகணும். ஒருவேளை அதுக்கு முன்னாடி மறிக்க நேர்ந்தா அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து போய் சந்தோஷமாய் தேவராஜ்யத்தில் நான் இருக்கணும். என்னை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. ஓரா பாபா நதியங்ககந்தரபா ஓரா மனக்கரதியங்ககந்தரபா. மரணங்கிறது ஒரு ப்ரமோஷன். நம்ம நித்திய ஜீவனுக்குள் போய் கவலை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், வியாதி இல்லாமல், எந்த பாகுபாடு இல்லாமல் வாழ்கிற அந்த நல்ல நாள் இயேசு கிறிஸ்துவை தொட்டு தொட்டு பார்க்கின்ற நாள், இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்கின்ற நாள், அவரது அவர் நமது கண்களில் வழிகிற கண்ணீரை அந்த பரலோகத்தில் ஒரு முறை துடைத்து அதற்கு பிறகு கண்ணீரே இல்லாத அந்த தேசத்தில் நம்மை வைத்திருப்பாரே. நான் போகிறேன், நான் போய் உங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் சொன்னாரு. இந்த நிலையில்லாத உலகத்தில் எங்களுடைய ஆண்டவரே தகப்பனை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை, தீர்க்காயுசு காலங்களை, என் ஆண்டவருக்காக வாழக்கூடிய காலங்களை, பிரகாசிக்கின்ற காலங்களை, ஆண்டவரே சபையோடு இணைந்து நடக்கின்ற காலங்களை, குடும்பத்தை கட்டுகிற காரியங்களிலே, சபையை கட்டி எழுப்புகிற காரியங்களிலே உதவி செய்வீராக. பொருளாதாரத்தில் நலிந்து போயிருக்கிற பிள்ளைகள்,
இந்த வருடத்தில்ப்பா அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக உம்மால் நினைந்தருளப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியங்கள் தகப்பனே ஏதோ அற்பமாய் காணப்படலாம். படிப்பறிவில்லாத ஜனங்கள் நாங்கள் சொல்ல முடியாது. அவர்களது ஜெனரேஷன் ஆண்டவரே நல்லா படித்து பெரிய அந்தஸ்துல வருவதற்கு நீ சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். தாய் தகப்பன் அந்த பெரிய சித்தத்துக்கு தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து வாழ, உபவாசித்து ஜெபிக்க, கண்விழித்து ஜெபிக்க, அவர்களை போன்ற பிள்ளைகளை பாதுகாத்தலும் என்று சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபிக்க, மற்ற வாலிய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, அதன் மூலம் அவர்களை குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் உன் சந்ததியார் எதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொன்னாரோ, எதையெல்லாம் நீங்க எதையெல்லாம் தியானித்து தியானித்து உரிமையாக்கி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததியை வைக்கும்படிக்கு கர்த்தர் சமூகத்தில் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே சொல்லுவீங்களா? நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. இந்த வருடமெல்லாம் நான் சபைக்கு உண்மையா இருப்பேன், உங்களுக்கு உண்மையா இருப்பேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். உங்களை கணவனுக்கு உண்மையா இருங்க, உங்க மனைவிக்கு உண்மையா இருங்க, உங்க தாய் தகப்பனுக்கு வாலி பிள்ளைகள் உண்மையா இருங்க. பெற்றோர் ஒருவேளை என்னை போன்று இருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு ஆண்டவரே தேவனாய் இருக்கிறார், ஆத்தும மணவளனாய் இருக்கிறார். ஒரு மனுஷன் கூட பார்ஷியல் பார்க்கலாம், ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவார். அந்த நல்ல தேவன் நம்மோடு கூட இந்த வருடமெல்லாம் வருகிறதற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி எல்லாம் இந்த வருடமெல்லாம் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை நடத்த போவதற்காக நன்றி. கரங்களை ஒரு மனமாய் தட்டுங்க. கரங்களை தட்டாதவங்க என்ன அர்த்தம்? அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் நடத்துதலுக்கு உட்பட்டு இந்த வருஷம் நீங்க ஜீவித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் கொடுத்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. என்னை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாம் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுங்க. இந்த அபிஷேகம் உங்களை தற்காக்க வல்லது, உங்களை பாதுகாத்துக் கொள்ளும், உங்களை உயர்த்தும். எல்லாம் ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புதிய அக்னி, ஒரு புதிய அக்னி. என் பலவீனங்களை போக்குகிற அக்னி, என் பலவீனத்தை சுட்டரிக்கிற அபிஷேகம் அக்னி இறங்கட்டும். பாவத்தை சுட்டரிக்கிற பரிசுத்தத்தின் அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. ஓரபா ரிபாரா ரிகதரபா கந்தரபா ஓஷல ரிகதரபா பரதி அங்கரபா. ஆமென். நாங்கள் போய் சுதந்திரிப்போம் ஆண்டவரே. காலேபை போல போய் சுதந்திரிப்போம் ஆண்டவரே. மலை நாட்டை போய் சுதந்திரிப்போம் ஆண்டவரே. ஓரபா சந்தரபா ரிகதரபா கதுரி தியங்கரபா ஓ ஷல ரபா ஹதரபா ரதியங்கரபா. ஹalleluya ஹalleluya. நாரதனை வெளியே கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் கோடானு கோடியாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் வராத பிள்ளைகளை நினைக்கிறோம். தொடர்ந்து ஒழுங்கா வர இந்த புதிய வருடத்தில் இன்னும் அநேகரை எங்களுக்கு கொள்ளை பொருளாக கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். பிரிசிலா ஒரு அப்படியே இருக்கட்டும், போகாத, அப்படியே இருக்கட்டும்னு சொன்னேன் தான்.